Hi everyone, welcome to SKC Rebels YouTube channel and this is Sindhu Karthik and நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா career break womenக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் அடிப்படையாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சீரீஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 4 வீடியோஸ் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல இருக்கு. அதை பார்க்கலைன்னா அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா 5th பார்ட் 5 இதுல வந்து என்ன ஸ்கில் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்க போறோம் அப்படின்னா SEO அண்ட் டிஜிட்டல் விசிபிலிட்டி பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அது என்ன SEO அப்படின்னா ஆல்ரெடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க SEO அப்படிங்கிறது. ஸோ SEO அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். இன்னும் நம்மளுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு வெப்சைட் வச்சுருக்கோம், நம்ம பிஸ்னஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு பொட்டிக் பிஸ்னஸ் வச்சுருக்கோம். ஸோ அந்த பொட்டிக் பிஸ்னஸ்க்காக நம்ம வந்து நம்மளுக்கு ஓனாக ஒரு வெப்சைட் வந்து ரெடி பண்ணுறோம். ஸோ வெப்சைட் ரெடி பண்ணிட்டா மட்டும் போதுமா? ஸோ அது எல்லாத்துக்கும் விசிபிள் ஆக வேண்டாமா? ஸோ வெப்சைட் வந்து எப்படி கூகுளில் ரேங்க் ஆகும் அப்படின்னா இந்த சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிறது மூலியமாக தான் நம்மளோட வெப்சைட் வந்து கூகுளில் ரேங்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த SEO அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ராப்பரா எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வந்து ஒரு பேசிக் திங். ஸோ இந்த பேசிக் திங்கை வந்து நாம கத்துக்கணும். ஸோ இதுக்கு வந்து SEO எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தேவை கிடையாது. ஜஸ்ட் SEOனா என்ன, பேசிக் SEO வந்து எப்படி நம்ம வெப்சைட்லயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லயோ இல்லை எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா SEO அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. ஓகேவா? ஸோ வெப்சைட்டுக்கு மட்டும் தான் SEO அப்படி இருக்கிறது அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ எல்லா பிளாட்ஃபார்ம்லையுமே SEO அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த பேசிக் SEOனா என்ன, அதை எப்படி நம்ம ஆப்டிமைஸ் பண்ணி நம்மளோட பிளாட்ஃபார்ம்ல நம்மளோட வெப்சைட்டா இருக்கலாம், இல்லை நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜா இருக்கலாம், இல்லை ஃபேஸ்புக்கா இருக்கலாம், நம்ம போகிற ஃபேஸ்புக் போஸ்டா இருக்கலாம், இன்ஸ்டாகிராம் போஸ்டா இருக்கலாம். ஸோ இதுலாம் வந்து SEO ஆப்டிமைஸ்டா எப்படி நம்ம வந்து கண்டென்ட் போடுறது அப்படிங்கிற ஒரு பேசிக் திங்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம என்னதான் வெப்சைட் கிரியேட் பண்ணாலும், நம்ம என்னதான் போஸ்ட் போட்டாலும், என்னதான் ரீல்ஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டாலும், ஸோ அதை கொண்டு போய் காமிக்கிறது எதோட வேலை அப்படின்னா SEO. அதை ரேங்க் பண்ண வைக்கிறது எதோட வேலை அப்படின்னா SEO. ஓகேவா? ஸோ அந்த பேசிக் SEOனா என்ன அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல இம்பார்ட்டண்டா நம்மளுக்கு 4 பாயிண்ட் என்னென்ன தெரியணும் அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். என்னென்ன பாயிண்ட் அப்படின்னா எப்படி கூகுள் ஒர்க் ஆகுது, SEO வச்சுதான் ஒர்க் ஆகுது. ஸோ SEO வச்சு எப்படி கூகுள் ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம போய் டைப் பண்றோம். ஓகேவா? இப்போ எங்க ஊர் வந்து சேலம்னு வச்சுக்கோங்களேன். சேலம்ல நம்ம வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து நம்ம புதுசா வரும், சேலம் ஊர் புதுசா வரும், ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கு. அப்ப நான் வந்தவொடனே கூகுள்ல போய் என்னன்னு சர்ச் பண்ணுவேன், ரெஸ்டாரண்ட் நியர் மீ, பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் நியர் மீ, வெஜ் ரெஸ்டாரண்ட் நியர் மீ அப்படின்னா நான் தேடுவேன் இல்லையா? இல்லைன்னா பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் இன் சேலம் அப்படின்னு நம்ம தேடலாம், இல்லை பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் இன் சென்னை அப்படின்னு நம்ம அந்த லொகேஷன் போட்டு தேடலாம். ஸோ அதுக்கு ஒரு வேர்டும் வந்து பார்த்தீங்கன்னா SEO ஆப்டிமைஸ்டு. ஸோ இதே வேர்டு அந்த வெப்சைட்ல இருந்தா மட்டும்தான், இதே கீவேர்ட்ஸ் வந்து நம்ம அந்த வெப்சைட்ல இருந்தால் மட்டும்தான் அந்த வெப்சைட் கூகுள்ல ரேங்க் பண்ணி வரும். ஓகேவா? கூகுள் ரேங்க் ஆகவே முடியும். நம்பர் 1 நம்பர் 2 வரது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் கூகுள் ரேங்க் ஆகிறதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த SEO பேசிஸ் தான். ஸோ அப்படிதான் வந்து கூகுள் ஒர்க் ஆகும். யாரு அந்த வெப்சைட்ல வந்து இப்போ நார்மலாக ஒரு பீப்புள் தேடுற வேர்ட்ஸ் அந்த அதிகமான ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிறது. ரொம்ப அதிகமாக போட்டாலும் அது தப்பு. ப்ராப்பரா எங்கெங்க போடணுமோ அங்கங்க போடணும், என்னென்ன கண்டென்ட் போடணுமோ அந்தந்த கண்டென்ட் போடணும் SEOக்கு. ஸோ அதெல்லாம் வந்து யாரும் ப்ராப்பரா பண்ணியிருக்காங்க, எந்த வெப்சைட் ப்ராப்பரா பண்ணியிருக்கோம் அதை மட்டும் தான் கூகுள் க்ரால் பண்ணி ரேங்க் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்படிதான் வந்து கூகுள் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த SEO நம்மளோட பிஸ்னஸ் நம்மளோட வெப்சைட்க்கு எப்படி பண்ணணும், இல்லை மற்றவங்களோட பிஸ்னஸ் மற்றவங்களோட வெப்சைட்க்கு எப்படி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா பேசிக்கான SEOனா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னன்னா கீவேர்ட்ஸ் வெர்சஸ் கண்டென்ட். இப்போ நம்ம வந்து எல்லாமே கண்டென்ட் போட ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? ஸோ அந்த கண்டென்ட் தான் வந்து நம்மள எக்ஸ்போஸ் பண்ண. வெளியில வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க, எப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இப்படி ஒரு நீட் இருக்கு, இல்ல கிளைண்ட் வந்து இது மூலியமா வருது. ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே வந்து நம்ம என்ன பண்றோம்னா கண்டென்ட் கிரியேட் பண்றது மூலியமா தான் நம்மளோட பிஸ்னஸை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறோம் இல்லையா? ஸோ அந்த கண்டென்ட்ல கீவேர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த கீவேர்ட்ஸ் வந்து SEO ஆப்டிமைஸ்டா இருந்தால் மட்டும்தான் நம்ம போடுற கண்டென்ட் கரெக்டா யாரை சேரணுமோ அவங்கள போய் சேரும்.
எக்ஸாம்பிள் டார்கெட் ஆடியன்ஸ். நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அப்படிங்கறது வந்து இந்த SEO ஆப்டிமைஸ் பண்ண கீவேர்ட்ஸ் மூலமா தான் அந்த டார்கெட் ஆடியன்ஸ் போய் ரீச் ஆகும். ஓகேவா? ஸோ அதுதான் கீவேர்ட்ஸ் விசஸ் கண்டென்ட். நாம போடுற கண்டென்ட்னா கரெக்டான கீவேர்ட் இருக்கா, என்ன பர்பஸ்க்காக நம்ம கண்டென்ட் போடுறோம், ஸோ அந்த கண்டென்ட் யாரை போய் சேரணும் அப்படிங்கறதுலாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மூலியமா தான் நடக்குது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன் பேஜ் SEO பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆன் பேஜ் SEO பேசிக்ஸ் அப்படின்னா இப்போ நான் ஒரு வெப்சைட் நம்ம பண்றோம் இல்லையா? ஸோ பண்ணும்போதே வந்து பேசிக்கான SEO, அதாவது பேசிக்கான அந்த கண்டென்ட்ல SEO ஆப்டிமைஸ்டா வச்சிருக்கணும் அந்த கண்டென்ட்டை. ஸோ இதுதான் வந்து என்னன்னா ஆன் பேஜ் SEO பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வெப்சைட் இருக்கு, அதில் 4 பேஜஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஹோம் பேஜ், அபவுட் அஸ் பேஜ், நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிற சர்வீஸ் பேஜ், ஓகேவா, ஒரு பிளாக், இந்த 4 பேஜஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹோம் பேஜ்ல என்ன நாம சொல்லியிருக்கோம், நம்ம யாரு, நம்ம லோகோ வச்சிருக்கோம், நம்ம யாரை, முக்கியமா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறது மேலோட்டமா சொல்லியிருக்கோம். ஸோ அபவுட் அஸ் பேஜ்ல வந்து நம்ம யாரு, என்ன பண்றோம், நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கறத டீட்டெயில்டா சொல்லியிருக்கோம். ஸோ இதே சர்வீஸ் பேஜ்ல வந்து இன்னும் இன்டெப்தா நம்ம பர்டிகுலரா நம்ம என்ன சர்வீஸ் பண்றோம் அப்படிங்கறத வந்து இன்னும் டீட்டெயில்டா சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் கான்டாக்ட் பேஜா இருக்கலாம், இல்லை பிளாக் பேஜா இருக்கலாம். கான்டாக்ட் பேஜ்ல நம்மளை எப்படி கான்டாக்ட் பண்ணணும், இந்த சர்வீஸ் வந்து ஒரு சில மக்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம எப்படி கான்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். பிளாக்ல வந்து என்ன கொடுத்துருக்கோம், ஸோ நம்ம ரெகுலரா பண்ணிட்டு வரும் ஒர்க்கு, பீப்புளுக்கு அந்த ஒர்க் பத்தி இருக்கிற சந்தேகங்கள், வேற ஏதாச்சும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ அந்த டவுட்ஸ் இல்லை இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம பிளாக் மூலயமா நம்ம போடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜும் டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக இருக்கு இல்லையா? ஸோ அந்த டிஃப்ரெண்ட் பர்பஸ் வந்து யாரை போய் சேரணும். ஸோ ஒரு ஹோம் பேஜ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், புட்டிக் வெப்சைட் இருக்கு, அந்த ஹோம் பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம யாரை, என்ன விதமான ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கும், என்ன விதமான டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்கும், யாரை எங்கே பண்ணிட்டு இருக்கோம், என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்ம பண்ணுறோம், என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு பேஜுக்கும் தகுந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி தான் அந்த கண்டென்ட் எழுதுவோம் இல்லையா? ஸோ அந்த கண்டென்ட்ல வந்து நம்ம போகிற ஒரு வேர்டும் வந்து பீப்புள் ரிசர்ச் பண்ணுற பேராக இருக்கணும். ஓகேவா? ஸோ பொட்டிக் இன் சேலம் அப்படின்னு போடலாம், பெஸ்ட் பொட்டிக் இன் சேலம்னு போடலாம், பெஸ்ட் பொட்டிக் இன் சேலம் ஹைஃபன் நம்மளோட பொட்டிக்கோட பேர் போடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ்லையும் வந்து நம்ம பார்த்து ஒரு வேர்டா நம்ம போடணும். ஸோ அந்த பேர் வந்து பீப்புள் ஜென்ரலா தேடுற வேர்ட்ஸோட இது மேட்ச் ஆகணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து என்னன்னா ஒரு பேஜையும் வந்து நம்ம பீப்புள் என்ன சர்ச் பண்றாங்க பொட்டிக் பத்தி, அதுவும் ஒரு பர்டிகுலர் லொகேஷன்ல பொட்டிக் பத்தி என்னென்ன சர்ச் பண்றாங்க அப்படிங்கிற கீவேர்ட் ரிசர்ச் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கண்டென்ட்டை ஒரு பேஜையும் நம்ம போடணும். இதுதான் வந்து என்ன பண்றாங்கன்னா பேஜ்ல போடுற SEO கண்டென்ட்ஸ். அதனால இது வந்து ஆன் பேஜ் SEO பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது நம்ம பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் லோக்கல் SEO கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ லோக்கல் SEO கான்செப்ட் அப்படின்னா என்னன்னா கூகுள் பை பிஸ்னஸ், ஓகேவா, இல்லை கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நான் அப்படியே ஒன்று சொன்னேன் இல்லையா, பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் நியர் மீ அப்படின்னு தேடினாங்க அப்படின்னா ஸோ கூகுளில் நம்ம பிஸ்னஸ்க்குன்னு ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிட்டு அங்கே டெய்லி நம்ம அப்டேட்ஸ் போட்டுக்கிட்டே வரணும். நம்ம யாரை, நம்ம என்ன பண்ணுறோம், டெய்லியும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அப்டேட்ஸ் டெய்லியும் ரெகுலராக போடணும். ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணணும். அதாவது நம்ம பொட்டிக் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த பொட்டிக்குடைய உள்ளுக்குள்ள இன்டீரியர்லாம் எப்படி இருக்கு, நம்ம அதிகமாக நம்ம என்ன ட்ரெஸ்ஸஸ் வந்து ரொம்ப பிரபலப்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அதனுடைய ஃபோட்டோஸ், நம்மகிட்ட இருக்கிற என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இருக்கு, ஸோ அது மாதிரியான ஃபோட்டோஸ், இன்டீரியர்ஸ், நம்மளோட கலெக்ஷன்ஸ், எப்படி நம்ம பொட்டிக் வந்து நீட்டாக அழகாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களை பீப்புளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அதில் டெய்லி ஃபோட்டோஸ் போடணும், அப்டேட்ஸ் போடணும், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் போடணும். ஸோ அந்த பொட்டிக்கோட டைமிங், என்ன டைம் வந்து என்ன டைம் இது இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து என்னென்னு சொல்லுவாங்க, கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வெப்சைட்டே வச்சுருந்தாலும் இது தனியாக நம்ம ஒரு கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் போயிட்டு நம்மளோட பிஸ்னஸ் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சில விஷயங்களை போட்டு நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாராவது வந்து இந்த சேலமில் இல்லை சென்னையிலையோ அவங்க வந்துட்டு பெஸ்ட் புட்டிக் இன் சேலம், பெஸ்ட் புட்டிக் இன் சென்னை அப்படின்னு சொல்லும்போது நாம ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு இருந்தோம், நம்மளோட ஒர்க்ஸ் வந்து தேடுற பர்சனோட ஒர்க்ஸ் கூட மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நாம தான் வந்து கூகுள்ல ஃபர்ஸ்ட்ல ரேங்க் ஆகும், நம்ம பிசினஸ் தான் ரேங்க் ஆகும். இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, லோக்கல் SEO கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் வந்து என்னன்னா எஸ்இஓ பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ எக்ஸ்பர்ட் ஆகிறது அப்படிங்கிறத நம்ம போக போக நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் இதெல்லாம் நார்மல் திங், பேசிக் எஸ்இஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எஸ்இஓ பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதனால என்ன பெனிஃபிட் இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் இதனால எனக்கு என்ன பெனிஃபிட், இதனால என்னால் ஏர்ன் பண்ண முடியுமா, இந்த ஸ்கில்ஸ் வச்சா நம்மளுக்கு கண்டிப்பாக முடியும். ஸோ வெப்சைட்ஸ் வித்தவுட் டிராஃபிக் டோன்ட் ஏர்ன். அதாவது வெப்சைட் இருக்கு, பட் அந்த வெப்சைட் யாருமே வந்து பார்க்கலன்னா அந்த வெப்சைட் மூலியமா என்ன பயன் இருக்கு இல்லையா? ப்ராடக்ட்ஸ் எப்படி சேல் ஆகும், எதுவுமே ஆகாது இல்லையா? ஸோ அதனால எஸ்இஓ அந்த வெப்சைட்டுக்கு பண்ணி வச்சா மட்டும்தான் நமக்கு. ஸோ இந்த எஸ்இஓ கற்றுக்கிட்டோம் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட பிஸ்னஸ்க்கு நம்ம பண்ணலாம், வெப்சைட்டுக்கு டிராஃபிக் கொண்டு வரலாம். இல்லை எனக்கு எஸ்இஓ பண்ண தெரியும் அப்படின்னா இதே நம்ம சர்வீஸாக மற்றவங்களோட பிஸ்னஸ்க்கு நம்ம பண்ணி தரலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா எஸ்இஓ ஸ்கில்ஸ். இது மூலமாக நம்மளால மணி ஏர்ன் பண்ண முடியும். இல்லை நம்ம பிஸ்னஸ் நம்ம எஸ்இஓ பண்ணணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்கு நிறைய நம்மளால டிராஃபிக் கொண்டு வர முடியும். ஸோ டிராஃபிக் மூலமா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் இருக்கிற சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து பேசிக் எஸ்இஓ கான்செப்ட். இந்த ஸ்கில்லும் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 5 வீடியோ. ஸோ பார்ட் 6 வீடியோவில் இன்னொரு ஸ்கில், இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கில் ஏதாவது உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.